ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஜேம்ஸ் பாண்டோட காமிக்ஸ் புக்கை படிக்கிற மாதிரியே இருக்க போகுது. ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு டக்குன்னு பணக்காரன் ஆகணும்னா ஏதாவது சீட் பண்ணணும், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது லாட்டரி விழுந்திருக்கணும். சீட் பண்ற எல்லாரும் கொள்ளையடிப்பாங்க, தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பாங்க, இல்லைன்னா கல் நோட் அடிப்பாங்க. இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த படத்துல வர்ற ஹீரோ கொஞ்சம் டிஃபரெண்டா போலியான செக் ரெடி பண்ணி கவர்மெண்டே ஏமாத்தி 1000 இல்ல லட்சம் இல்ல மில்லியன் டாலர் கணக்குல பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம போலியான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி பைலட் டாக்டர் லாயர்னு அவன் பாட்டுக்கு அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறான். ஒரே நாட்டுல இருந்தா மாட்டி போன்னு வேற வேற நாட்டுக்கு போய் இந்த செக் மோசடியை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்கான்னு நம்ம படத்துல மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா உண்மையாவே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா வாழ்ந்திருக்காரு. உண்மையாவே ஒருத்தர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவரோட லைஃப் ஸ்டோரியை தான் இப்ப இந்த மூவியா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வர்ற உண்மையான ஹீரோ பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த படத்தோட எண்டிங்ல சொல்ல போறேன். சோ மிஸ் பண்ணாம மூவியோட எண்டிங் வர பாருங்க. மூவிக்குள்ள பாருறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. இது உட்கார்ந்துருக்காரு டைட்டானிக் ஹீரோ. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்துல ஹீரோவோட பேரு பிராங்க். பிராங்க் இப்போ டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். எப்படி அவன் பைலட் ஆனான்ற கதையை சொல்ல போறான். அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. கார்லன்ற ஒரு FBI பிரான்ஸ் போலீஸ் கிட்ட நான் FBI பிராங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரான்ஸ்காரங்க பிரெஞ்சு மொழி தான் பேசுவாங்கன்றனால இவர் பேசுறது அவங்களுக்கு புரியல. அப்புறம் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு பிராங்க் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பிராங்க் இப்போ ஜெயில இருக்கான். அங்க இருக்கிற போலீஸ் பல கண்டிஷனை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கதவை திறக்க கூடாது, இந்த கேப் வழியா எதையும் பாஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த கேப் வழியா கார்ல் பிராங்க பாக்குறாரு. பிராங்க் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஒரு கம்பளியை போத்துக்கிட்டு இருமிக்கிட்டு இருக்கான். இவர் பேசிட்டே இருக்காரு. திடீர்னு பிராங்க் மயக்கம் போட்டுறான். அப்புறம் கார்ல அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் சொல்லி வெளியே கூட்டிட்டு வராங்க. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே இங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருக்கிற பெட்லயே படுக்க வைக்கிறாங்க. ஆனா கார்ல என்னன்னா அந்த போலீஸ்க்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. பிராங்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த கேப்ல இந்த பிராங்க் என்னன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ பிராங்க் இருக்கிற நிலைமைக்கு அவனால ஓடக்கூட முடியல. ஆனாலும் எப்படியோ ட்ரை பண்ணி போறான். பிராங்க் பின்னாடியே போலீஸ் வந்து எப்படியோ பிடிச்சிடுறாங்க. நான் திரும்ப உங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன் கார்னு சொல்லி பிராங்க் அங்கேயே சரண்டர் ஆகுது. இப்போ இந்த பிளாஷ்பேக் குள்ளேயும் இன்னொரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அதுல பிராங்கோட அப்பா ரோட்டரி கிளப்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனுக்கான அவார்டை வாங்குறாரு. பிராங்கோட அப்பா அந்த அவார்டை வாங்கிட்டு ஒரு குட்டி கதை சொல்றாரு. ஒரு நாள் 2 எலிங்க தயிர் பாத்திரத்துக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்ததுல முதல் எலி போராடுற எண்ணம் இல்லாதனால செத்து போச்சு. ஆனா 2வது எலிக்கு போராடுற எண்ணம் இருந்தது. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து தயிர் பாத்திரத்துக்குள்ள வெண்ணெயை உருவாக்கி அதுல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. நான் என்னோட வாழ்க்கையில அந்த 2வது எலி மாதிரி வாழ்ந்ததுனாலதான் நான் இப்போ இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா கை தட்டுறாங்க. பிராங்க் அவனோட அப்பாவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறான். அடுத்த சீன்லயே அப்பாவும் பையனும் ஏதோ ஒரு சீட்டிங் பண்ண போறாங்க போல. அப்பா பையன் பிராங்க்கு டிரைவர் வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்திருக்கிறது ஒரு பேங்க் போல. அங்க போய் லோன் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அங்க இருக்கிறவர் என்னன்னா லோன்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏற்கனவே உங்க மேல பல கேஸ் இருக்கு, உங்க பிசினஸ் வேற லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு, இது பத்தாதுன்னு கவர்மெண்ட் வேற உங்களை கண்காணிச்சிட்டு இருக்கு, இப்படி இருக்கும்போது என்னால உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு பிராங்கோட அப்பா இல்ல எனக்கு இப்ப கூட ரோட்டரி கிளப்ல இருந்து கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பேங்க்காரரு எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பிராங்கோட அப்பா செஞ்சுட்டு வந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுது. அதனால அவரோட காரு வீட்டை எல்லாத்தையும் வித்துட்டு ஃபேமிலியோட வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கிருக்காங்க. இங்க வந்து பிராங்க் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது பிராங்க வேணும்னே ஒரு பையன் தள்ளி விட்டுட்டு போறான். பிராங்க் கிளாஸ் ரூம் போனதும் அந்த தள்ளி விட்ட பையன் இருக்கான். அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சு பிராங்க் என்ன பண்றானா அந்த பீரியருக்கு கிளாஸ் இருக்கிற டீச்சர் வரல. பிராங்க் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரனால இவன் ஒரு ஸ்டூடெண்ட்னு எந்த ஸ்டூடெண்ட்டுமே தெரியல. அதனால பிராங்க் நான் தான் டீச்சர்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அவனே பாடம் எடுக்கிறான். பிராங்க தள்ளி விட்டானே அந்த பையனை முன்னாடி கூப்பிட்டு வச்சு இந்த பாடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நிக்க வைக்கிறான். அடுத்த சைட்லயே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பிராங்கோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு உங்க பையன் வந்த முத நாளே ஃப்ராட் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதனால இவனுக்கு இனிமே இந்த ஸ்கூல்ல இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா பிராங்கோட அம்மா என்னன்னா காசு பணத்தை பார்த்து தான் பிராங்கோட அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ காசு பணம் போனதும் பிராங்க் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூடயே அஃபேர்ல இருக்காங்க. அத பிராங்க் பார்த்து ஓவரா டென்ஷன் ஆயிடுறான். அது அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாதன்னு வேற சொல்றாங்க. அப்புறம் மறுநாளே அவங்க அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணும்போது பிராங்க் என்னன்னா இவ்வளவு நாள் நல்லா தானே வாழ்ந்தோம், இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு 2 பேர் கூடயுமே இல்லாம தனியா ஓடிடுறான். ஆனா தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டமாச்சு. நிறைய பேங்க்ல போய் செக்க கொடுத்து கேஷ் கேக்குறான். ஆனா எந்த பேங்க்லயுமே பிராங்க்கு கேஷ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் பிராங்க் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பைலட் கார்ல இருந்து இறங்குறாரு. இந்த ஊர்ல பைலட்டுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது. அதை பார்த்து பிராங்க் என்னன்னா அவன் ஒரு பைலட் ஆனா இப்படி ஒரு மரியாதை கிடைக்குமேன்னு ஸ்கூல் பேப்பருக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுத போறேன்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள் கிட்ட இந்த பைலட் பத்தின நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான்.
அது மட்டும் இல்லாம அந்த பைலட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பேங்க் செக்கையும் நல்லா பாத்துக்கிறான். அடுத்ததான் பிராங்க் என்ன பண்றானா, அந்த ஏர்போர்ட்ல பைலட்டோட யூனிஃபார்ம் இன்சார்ஜ் கிட்ட, நான் சான் பிரான்சிஸ்கோவோட பேனம் பைலட், நேத்து தான் நான் நியூயார்க் வந்தேன், இன்னும் 3 மணி நேரத்துல நான் பாரிஸ் போகணும், நான் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல என்னோட யூனிஃபார்மை துவைக்கிறதுக்காக கொடுத்தேன். ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட யூனிஃபார்ம் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு யூனிஃபார்ம் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். அதுக்கு போன்ல அந்த பக்கம் பேசுறவங்க, நான் ஒரு கம்பெனி சொல்றேன், அங்க நீங்க வர்றீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன், நீங்க அங்க போய் யூனிஃபார்ம் வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். அப்புறம் பிராங்கோ அந்த கம்பெனிக்கு போய் யூனிஃபார்ம் வாங்கி போட்டுக்கிறான். அங்க இருக்கிறவங்க காசு கேக்குறாங்க. அதுக்கு பிராங்க், நான் செக் வேணா கொடுக்கவான்னு கேக்குறான். அங்க இருக்கிறவங்க, நாங்க செக்லாம் வாங்குறது இல்ல, நீங்க உங்களோட எம்ப்ளாயி ஐடி நம்பர் சொல்லுங்க, அப்புறம் நான் யூனிஃபார்ம்க்கான பில்ல பேனம்க்கு அனுப்பிடுவேன்னு சொல்றான். அது பிராங்க்கு இன்னும் வசதியா போயிருது. நல்லதா போச்சுன்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அப்புறம் பிராங்க் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ரோட்ல பந்தாவா நடந்து வரான். அங்க இருக்கிற எல்லாருமே பிராங்க தான் பாக்குறாங்க. அவனோட செக்குக்கு கேஷ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த பேங்க்குக்கு ஸ்ட்ரெயிட்டா போறான். அங்க என்னன்னா இவ்வளவு நேரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிராங்க ஒரு பைலட்டா பார்த்ததும் எவ்வளவு கேஷ் கொடுக்கணும்னு சொல்லி செக்க வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்குறான். அங்க வச்சு பிராங்க் என்ன பண்றானா, பேங்கோட செக்க ரெடி பண்றான். அந்த செக்க வச்சு நிறைய பேங்க்ல கேஷ் வாங்குறான். ஆனா ஒரே ஒரு பேங்க்ல அவனுக்கு கேஷ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, எங்க பேங்க்ல தான் இதுக்கு கேஷ் கொடுக்க மாட்டோம், ஏர்போர்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா கேஷ் கொடுப்பாங்கன்னு சொல்றான். இது பிராங்க்கு ரொம்ப வசதியா போயிருது. பிராங்க் அவங்க அப்பாவுக்கு அவன் அடிக்கடி என்ன பண்றான், எங்க இருக்கான்றத லெட்டர் போட்டுட்டே இருக்கான். அவங்க அப்பாவும் அதை படிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பிராங்க் அவங்க அப்பாவை சந்திச்சு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுறான். பிராங்க் இப்படி செக் மோ ஸ்டடி பண்றத FBI ஆபீசர் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவருக்கு யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த FBI ஆபீசரே பிராங்க் எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு சொல்லி பிராங்க தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த FBIக்கு பிராங்க் இருக்கிற இடம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. பிராங்க் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. பிராங்க் இருக்கிற ரூம் உள்ள போய் FBI சொல்லி துப்பாக்கியை கட்டுறாரு. பிராங்க் என்ன பண்றானா, அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறான். நானும் USA-வோட சீக்ரெட் சர்வீஸ் தான், நீங்க லேட்டா வந்துட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குற்றவாளி பாத்ரூம் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுனா, ஆனா நான் அவனை பிடிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அந்த FBI ஆபீசர் அவனோட ஐடென்டிட்டியை காட்டுன்னு சொல்றாரு. பிராங்க் என்ன பர்ஸரை கொடுத்தா ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்னு அவனோட பர்ஸை எடுத்து கொடுத்துறான். அப்புறம் பிராங்க் அவன் கையில கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு அந்த FBI ஒரு 2 மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கீழே போய் என்னோட கார்ல இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றான். அந்த FBI ஆபீசரும் அதை நம்பிட்டு பர்ஸை ஓபன் பண்ணாம பிராங்க்குக்காக அங்கேயே வெயிட் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த பர்ஸ்ல எல்லாமே வேஸ்ட் பேப்பரா இருக்கு. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல பிராங்க பத்தி தான் நியூஸ் வந்திருக்கு. பிராங்க தேடுறவங்க அவனுக்கு ஜேம்ஸ் பாண்ட்னு பேர் வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் பிராங்க் ரொம்ப பெருமைப்படுறான். அடுத்த சீன்லயே தியேட்டருக்கு போய் ஜேம்ஸ் பாண்டோட மூவி பாக்குறான். ஜேம்ஸ் பாண்ட் யூஸ் பண்ண அதே காஸ்டியூம் போடுறான். அவர் மாதிரியே காரை வாங்கிடுறான். இங்க இந்த FBI என்னன்னா பிராங்கோட அம்மா வீட்டையே கண்டுபிடிச்சு அங்கேயே போயிடுறாரு. அங்க போய் பிராங்க பத்தி விசாரிக்கிறாரு. பிராங்கோட அம்மா என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், என் பையனை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த FBI ஆபீசர், இது வரைக்கும் உங்க பையன் $1.3 மில்லியன் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இங்க அடுத்ததா பிராங்க் என்னன்னா ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறான். அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பிராங்க்கு பிடிச்சிருது. அதனால போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஹாஸ்பிடல்லே வேலை கிடைக்குமான்னு போறான். அங்க இருக்கிற டாக்டர் என்னன்னா பிராங்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இப்படி ஒரு பையன் கண்டிப்பா இந்த ஹாஸ்பிடலுக்கு தேவைப்படுவான். ஆனா இப்போதைக்கு எங்க கிட்ட நைட் ஜாப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பிராங்க் என்னன்னா நைட் ஜாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன்னு சொல்லிடுறான். அப்புறம் பிராங்க் அன்னையில இருந்தே நைட் ஜாப் போக ஆரம்பிச்சிடறான். அவனுக்கான ஹெல்பர்ஸையும் அவனே தேர்ந்தெடுத்துக்கிறான். பிராங்க் வேலைக்கு வந்த அன்னைக்கு நைட்டே ஒரு சின்ன பையனுக்கு கால் அடிபட்டு நிறைய பிளட் போய்கிட்டு இருக்கு. இமிடியேட்டா சர்ஜரி பண்ணணும். ஆனா பிராங்க்கு என்னன்னா அது பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிருது. அதனால பிராங்க் கீழே வேலை பாக்குறவங்கள அந்த சர்ஜரியை பண்ண சொல்லிட்டு பிராங்க் என்னன்னா பாத்ரூமுக்கு போய் வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த FBI பிராங்கோட அப்பாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் பிராங்க பத்தி விசாரிக்கிறாரு. பிராங்கோட அப்பா என்னன்னா பிராங்க பத்தி எந்த டீடைல்ஸுமே சொல்லல. அங்க டேபிள் மேல பிராங்க் அவனோட அப்பாக்கு அனுப்பியிருப்பான லெட்டர்ஸ், அதுல பிராங்க் எங்க இருக்கான்ற அட்ரஸ் இருக்கு. அதை இந்த FBI ஆபீசர் பாத்துறாரு. பார்த்துட்டு அதை பார்க்காத மாதிரியே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இங்க பிராங்க் என்ன பண்றானா, அவருக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது, அவளோட வீட்டுக்கு டின்னருக்கு வந்திருக்கான். இந்த பொண்ணோட அப்பா ஒரு லாயர். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிராங்க் என்னன்னா, நானும் லா படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு லாயர் ஆகணும்னு தான் ஆசை, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு ஒரு லாயர் ஆகலான்னு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா பிராங்க தனியா கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல, நீ ஒரு பைலட்டும் இல்ல, டாக்டரும் இல்ல, லாயரும் இல்ல, நீ உண்மையாவே யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு பிராங்க், ஆமா நான் எதுவுமே இல்ல, ஆனா நான் உங்க பொண்ணை உண்மையாவே லவ் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட அப்பாவே அவருக்கு கீழே பிராங்க்கு லாயரா ஒரு வேலை போட்டு கொடுத்துறாரு. அந்த வேலையையும் பிராங்க் நல்லா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பிராங்க் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்றான். பிராங்க் அவனோட அப்பாவை மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்றான். சொல்லிட்டு அம்மாவும் நீங்களும் கண்டிப்பா ஒன்னா வரீங்கன்னு சொல்றான். நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பவும் வாழ போறோம்னு சொல்றான். அதுக்கு பிராங்கோட அப்பா என்னன்னா, அது இனிமே நம்ம நினைச்சாலும் நடக்காதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிராங்க் ஏன்னு கேக்குறான். அவனோட அப்பா என்னன்னா, உன்னோட அம்மா இப்போ என்னோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்டதும் பிராங்க் மனசொடைஞ்சு போய் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். பிராங்க் அந்த FBI ஆபீசருக்கு கால் பண்ணி, இதோட நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால என்ன விட்டுருங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த FBI ஆபீசர் என்னன்னா, என்னால அப்படி விட முடியாது, நான் உன்னை நெருங்கி வந்துட்டேன், உன்னை கண்டுபிடிச்சு ஜெயில போடாம விட மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு பிராங்க் மேரி கிறிஸ்மஸ் சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் பிராங்கோட கல்யாண பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு.
இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த FBI ஆபீசர் வந்துடுறாரு. அந்த FBI பொண்ணோட அப்பா கிட்ட கல்யாண பையனை நான் பார்க்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா பொண்ணு அனுப்பி பிராங்க் கூட்டிட்டு வர சொல்றாரு. அவரோட பொண்ணும் பிராங்க தேடி மாடிக்கு போறா. அங்க என்னன்னா பிராங்க் அவங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து அங்க இருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு வரவும் பிராங்க் அவனை பத்தின எல்லா உண்மையையும் அந்த பொண்ணை நம்பி சொல்லிடுறான். அதை சொல்லிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சு போகும்போது 2 நாளைக்கு அப்புறம் அவன் சொல்ற இடத்துக்கு அந்த பொண்ணை வர சொல்றான். நீ வந்தேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த பணத்தை வச்சு சந்தோஷமா வாழலாம்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. அடுத்ததா 2 டேஸ் அப்புறம் பிராங்க் அந்த பொண்ணை வர சொன்னானே அந்த இடத்துக்கு வரான். அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அது ஒரு ஏர்போர்ட். பிராங்க் நம்ம சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டாளேன்னு சொல்லி அவளை கூப்பிடலான்னு காரை விட்டு இறங்குறான். ஆனா அப்போதான் பாக்குறான் அவளை சுத்தி FBI ஆளுங்க இருக்காங்கன்னு. அதை பார்த்ததும் பிராங்க் நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு நினைச்சிட்டு அதுக்கும் பிராங்க் ஒரு ஐடியா பண்ணி அவன் ஒரு பைலட்னு சொல்லி உடனே ஒரு இன்டர்வியூ நடத்தி அதுல அழகான 8 பொண்ணை செலக்ட் பண்ணி ஏன் கூட நீங்க வேலை பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு பேனம்ல வேலை கிடைக்கும்னு சொல்றான். அதை நம்பிட்டு அந்த பொண்ணுங்களும் பிராங்க் கூட வர்றாங்க. அந்த ஏர்போர்ட் முழுக்க FBI ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு கார்ல பிராங்க்கும் அவன் செலக்ட் பண்ண 8 பொண்ணுங்களும் வந்து இறங்குறாங்க. அங்க இருந்து ஏர்போர்ட் குள்ளக்க அந்த பொண்ணுங்க பின்னாடி மறைஞ்சு பிராங்க் போறான். அங்க இருக்கிற FBI ஆளுங்க எல்லாருமே அந்த பொண்ணுங்களை தான் பாக்குறாங்களே தவிர பிராங்க் அங்க இருக்கான்றதே பார்க்கல. அந்த FBI ஆபீசர் கிட்ட நடந்து போகும்போது அவருக்கு ஒரு கால் வந்துருது. அதனால பிராங்க் அந்த பக்கம் போறத FBI ஆபீசர் சரியா பார்க்கல. வெளியே ஒருத்தனுக்கு பிராங்க் என்னன்னா பைலட் ட்ரெஸ் போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே கார்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கேஸ் கொடுத்திருக்கான். அவனை பார்த்துட்டு இந்த FBI ஆளுங்க எல்லாரும் அதுதான் பிராங்க் நினைச்சு அவனை பிடிக்கிறாங்க. அவனை பிடிக்கிறதுக்குள்ளக்க இங்க இந்த ஏர்போர்ட்ல இருந்து பிளைட் கிளம்பிடுது. இந்த FBI ஆபீசர் எப்படியாவது பிராங்க கண்டுபிடிச்சிடணும்னு அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த செக்கையே பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. செக் ரெடி பண்ற அந்த இடத்துக்கே போய் இந்த செக்க பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க என்னன்னா இது இங்க ரெடி பண்ற செக்கே இல்ல, பிரான்ஸ்ல தான் இதை எங்கேயோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பிராங்கோட அம்மா கிட்ட FBI ஆபீசர் விசாரிச்சிருப்பாரு. அப்போ பிராங்கோட அம்மா அவரோட ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல ஒரு கிராமத்துல மீட் பண்ணதா சொல்லிருப்பாங்க. அந்த கிராமத்துக்கு இப்போ இந்த FBI ஆபீசர் போறாரு. அந்த இடத்துல ஒரு செக் ரெடி பண்ற இடம் இருக்கு. அங்க வந்து பிராங்கை எப்படியோ பிடிச்சிடுறாரு. அவர் அந்த இடத்துல இருந்து பிடிச்சு வெளியே கொண்டு வந்தா பிராங்க் போலீஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து பிராங்க அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடி இருந்து இந்த FBI ஆபீசர் என்னன்னா பிராங்க நான் தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன், இவன் ஏன் கூட தான் வரணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தர் கூட அவர் பேசுறது புரியல. அங்க வந்து போலீஸ் எல்லாருமே அவரை மட்டும் விட்டுட்டு அந்த பிராங்க கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இதோட இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சது. ஜெயில இருந்து தப்பிச்சு போக நினைச்ச பிராங்க அந்த FBI பிடிச்சிருப்பாரு அந்த இடத்துல இருந்து காட்டுறாங்க. இந்த FBI இப்ப என்னன்னா பிராங்க நியூயார்க்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பிராங்க் அந்த FBI கிட்ட என்னோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறான். அப்போ அந்த FBI ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னோட அப்பா ஒரு ட்ரெயினை பிடிக்க ஓடும்போது தவறி விழுந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு பிராங்க் இங்கேயே ரொம்ப அழுகுறான். அப்புறம் அந்த பிளைட்ல பாத்ரூம்குள்ள போய் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். அந்த பிளைட்ல வேலை பார்க்குற பொண்ணு அந்த FBI ஆபீசரையும் அவர் கூட வந்தவங்களையும் இந்த பாத்ரூம் கிட்டே என்னகிட்டு இருக்கீங்க, பிளைட் லேண்ட் ஆக போது உங்க சீட்ல போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க. பிராங்க் உள்ள இருந்து எந்த சத்தமும் போடுற மாதிரி தெரியல. அதனால டவுட் வந்து இவங்களே கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா பிராங்க் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். பிளைட் லேண்ட் ஆகுறதுக்குள்ள பிராங்க் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். அங்க இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா அவனோட அம்மா இருக்கிற இடத்துக்கு தான் போறான். அங்க என்னன்னா அவங்க அம்மாக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க புது ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு பிராங்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அவன் எப்படி அங்க இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான்னு அந்த FBI ஆபீசர் கரெக்டா அவனோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து இந்த பிராங்கை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து போன பிராங்க்கு 12 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஜெயில இருக்கிற பிராங்க இந்த FBI ஆபீசர் பார்க்க வர்றாரு. உனக்காக நான் காமிக் புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பிராங்க்கு அந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த FBI ஆபீசர் திரும்பவும் இன்னொரு செக் மோசடி பண்றவனை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ பிராங்க் என்னன்னா அவன் யூஸ் பண்ற செக் ஏதாவது இப்ப கையில வச்சிருந்தீங்கன்னா கொடுக்க சொல்றான். அதை பிராங்க் பார்த்துட்டு இந்த செக்க பத்தின எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு அந்த FBI ஆபீசரே அசந்து போயிடுறாரு. பிராங்க் இந்த ஜெயில இருந்து விடுதலை ஆகணும்னா ஒரு ஆஃபரை பிராங்க்குக்காக கொடுக்குறாரு. பிராங்க்கு எவ்வளவு கால தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாளும் இந்த FBIக்காக செக் மோசடி பண்றவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிராங்க் கிட்ட சொல்றான். பிராங்க் என்னன்னா இந்த ஜெயில இருக்கிறதுக்கு வெளியே இந்த வேலையாவது பார்த்துட்டு போலான்னு சொல்லி உடனே இந்த ஆஃபருக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அந்த FBI ஆபீஸ்லயே அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. இந்த இடத்துல செக் மோசடி பண்ண எல்லாரோட போட்டோவும் இருக்கு. அதுல பிராங்கோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்து பிராங்க் என்னன்னா அவனோட போட்டோவை மட்டும் தனியா கிழிச்சு எடுத்துறான். அப்புறம் ஒரு வாரம் பிராங்க் அந்த FBIல வேலை பார்க்கறான். சாட்டர்டே சண்டே அங்க லீவ் விடுறாங்க. அப்போ பிராங்க் அங்க இருந்து வேற எங்கேயோ கிளம்புறான். அதை பார்த்துட்டு இந்த FBI ஆபீசர் என்னன்னா பிராங்க் பின்னாடியே வந்து உன்னை நான் 5 வருஷமா ஜெயில இருந்து எடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நீ என்ன அசால்ட்டா இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறேன்னு கேக்குறாரு.
சொல்லிடுறாரு. உங்களை யாரு என்ன காப்பாத்த சொன்னான்னு சொல்லிட்டு பிராங்க் என்ன அங்க இருந்து வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த FBI ஆபீசர் பிராங்க் நிப்பாட்டி, நீ மண்டே எப்படியும் வேலைக்கு வந்துருவேன், ஏன்னா உன்னை யாருமே ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் மண்டே பிராங்குக்காக இந்த FBI ஆபீசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப டைம் ஆகியும் பிராங்க காணோம். அதனால இந்த செக் மோசடியை கண்டுபிடிக்கிற வேலையை இவரே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவரால சரியா எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இவர் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பிராங்க் வந்து அந்த செக்க பத்தின டீடைல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த FBI ஆபீசர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த FBI ஆபீசர் என்னன்னா, லூசியால நீ எப்படி பைலட்டுக்கு பாஸ் பண்ணன்னு கேக்குறாரு. அதுக்கு பிராங்க், நான் உண்மையாவே 2 வாரம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனேன்னு சொல்றான். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்படிதான் பிராங்க் கடைசியா ஒரு பைலட்டா ஆகியிருக்கான். இப்போ இதோட ரியல் ஸ்டோரியை பார்க்கலாம். பிராங்க் W. அபெக்னல்ன்ற உண்மையான பிராங்க் ஆள் மாறாட்டம் பண்றதுல கில்லாடியா இருந்திருக்கான். 1948 நியூயார்க்ல பிறந்து அங்கேயே வளர்ந்திருக்காரு. தன்னோட 16 வயசுலயே தோற்றத்துல பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அதுவே இவருக்கு ரொம்ப வசதியா போச்சு. 16 வயசுலயே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் இவர் பண்ண திருட்டுத்தனம் என்னன்னா, தன்னோட டிரைவிங் லைசன்ஸ்ல பிறந்தது 1948, ஆனா 1938 பிறந்ததா மாத்தி ரெடி பண்ணிருக்காரு. இதுதான் இவர் ஃபர்ஸ்ட் பண்ண திருட்டுத்தனம். அப்புறம் பல இடத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கிறாரு. அப்புறம் இவர் ஒரு பொண்ணை கண்மூடித்தனமா காதலிச்சதுனால அவரை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு என்னன்னா, இந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிடுறா. அப்புறம் பிராங்க் அங்க இருந்து தப்பிச்சு வேற நாட்டுக்கு போறாரு. அங்க போய் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு என்னன்னா, ஒரு பேங்க்குக்கு செக் ரெடி பண்ணி கொடுக்கற வேலையை தான் பாக்குறா. இந்த பொண்ணு பிராங்க்கு ஏத்த பொண்ணா இருக்கா. அவ மூலியமாவே நிறைய செக்க பிராங்க் ரெடி பண்ணி நிறைய மோசடியை பண்றாரு. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரான்ஸ் போலீஸ் கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. அங்க 1 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த அப்புறம் நியூயார்க்ல இவரை கண்டுபிடிச்சு 12 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அந்த ஆஃபரே வந்திருக்கு. போலியான செக் ரெடி பண்றதுல கில்லாடியா இருக்காரு. இவரை அந்த FBI ஆபீஸ்லயே வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இவரும் கடைசி வரை அவரால் முடிஞ்ச வரை இந்த FBIக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இருந்தே இவரு திருட்டுத்தனம் பண்றதை நிப்பாட்டிட்டு FBIக்கு ஒரு ஹெல்ப்பராவே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாரு. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிலிம் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க.